ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தவளை கூட்டம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கூட்டத்திலிருந்த 2 தவளைகள் எதிர்பாராத விதமாக காட்டிலிருந்த ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்துவிட்டன. மேலே இருந்த மற்ற தவளைகள் குழியின் ஆழத்தைப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தன. இந்த குழி மிகவும் ஆழமானது. உங்களால் வெளியே வர முடியாது. உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள். இதுதான் உங்கள் விதி என்று சத்தமிட்டன. குழிக்குள் இருந்த 2 தவளைகளும் மற்றவர்களின் பேச்சைத் தள்ளிவிட்டு வெளியே வர குதிக்கத் தொடங்கின. மேலே இருந்த தவளைகள் தொடர்ந்து கத்தின. வேண்டாம், உங்கள் உடலை வருத்திக் கொள்ளாதீர்கள், உங்களால் முடியாது. மேலே இருந்தவர்களின் பேச்சைக் கேட்ட ஒரு தவளை, உண்மைதான், இவ்வளவு ஆழத்திலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது என்று நினைத்து தன் முயற்சியை கைவிட்டது. அது நம்பிக்கை இழந்து அங்கேயே விழுந்து இறந்தது. ஆனால் 2வது தவளை மட்டும் விடாமல் குதித்துக் கொண்டே இருந்தது. மேலே இருந்த தவளைகள் இன்னும் சத்தமாக, ஏன் எங்களைச் சிரமப்படுத்துகிறாய்? உன்னால் முடியாது, அமைதியாக இரு என்று கத்தின. ஆனால் அந்தத் தவளை இன்னும் அதிக பலத்துடன் குதித்து ஒரு வழியாக குழியை விட்டு வெளியே வந்துவிட்டது. மற்ற தவளைகள் ஆச்சரியத்துடன் அதைக் கேட்டன. நாங்கள் உன்னால் முடியாது என்று சொன்னோம். ஆனாலும் நீ எப்படி குதித்தாய்? அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. அந்தத் தவளைக்குச் செவிடு. மற்றவர்கள் கத்தியபோது அவர்கள் தன்னைத் தட்டிக் கொடுத்து உற்சாகப்படுத்துவதாக அது நினைத்து கொண்டது. அந்த தவறான புரிதலால் வந்த நேர்மறை எண்ணமே அதை வெளியே கொண்டு வந்தது. நீதி: உங்களால் முடியாது என்று உலகம் சொல்லும் எதிர்மறை வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிடாக மாறுங்கள். மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்கள் இலக்கை தடுக்க விடாதீர்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் உங்களை வெற்றியின் உச்சிக்குக் கொண்டு செல்லும்.